சார், வருகிற 9ஆம் தேதி திரு நேரு அவர்கள் உங்களுடைய நண்பருக்கு பர்த்டே. என் நண்பருக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏதோ இன்வைட் பண்ணியிருக்காங்களாங்க சார்? இல்லை, கூப்பிடுவாங்க, தனியாக கூப்பிடுவாங்க, ரகசியமாக பேசுவார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் ஈடி வருது அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல தொண்டர்கள்லாம் வந்துட்டு கட் அவுட்டில் வைக்க வேணாம், ஏற்கனவே நீ பாடாப்படுது ஈடி டாக்குமெண்ட் ஃபுல்லாக வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கட் அவுட் எல்லாத்தையும் நீக்க சொல்லிட்டாராம்ல சார். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை திரு நேரு அவர்கள் எடுத்தாருன்றது எனக்கு உள்ளபடியே புரியல. பார்த்தேன், இந்த ஃபோட்டோலாம் வந்துருந்துச்சு தினமலரில். தலைக்கெல்லாம் கவுத்து வச்சிட்டாங்க சார். இதில் நியூஸில் சொல்லியிருக்காரு சார், நான் அன்னைக்கு ஊர்லேயே இல்லை, அதனால தொண்டர்கள் யாரும் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சரி, தொண்டர்கள் வீட்டுக்கு வர வேணாம், பேனர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லியிருக்காங்க சார். 10ஆம் தேதி முதலமைச்சர் வராரு, ஸோ வரும்போது என்னுடைய புகைப்படங்கள் கொண்ட கட் அவுட்டுகள் பெருசாக இருக்கும்போது அவருக்கு மன வருத்தம் ஏற்படலாம், அதனால வேணான்னு தவிர்த்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த அளவுக்கு பக்குவமான ஆளுலாம் கிடையாது நேரு. 9ஆம் தேதி பர்த்டே, 9ஆம் தேதி நைட் இந்த பேனர் அவுத்துட்டு அந்த பேனர் முதல்வராக இருக்கிற பேனர் வச்சிட்டானா முடிஞ்சு போச்சு, அவள் தானே. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. எனது நண்பருக்கு சொல்லிக் கொள்கிறேன், சிறையை கண்டு அஞ்சக்கூடாது. உங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு சார். சொல்றேன்னு சொல்லிடுறீங்க, ஈடிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கவும் செஞ்சிடுறீங்க, இல்லை ஈடி கேஸை பற்றி பேசவும் செஞ்சிடுறீங்க. கூடவே இருக்கிற செவ்வாழை அன்பில் மகேஷ் தான்ப்பா கொடுக்குறது, நானா கொடுக்குறேன்? கூட இருக்கிறவங்க கொடுக்குறான், என்ன வந்து நீ ப்ளேம் பண்ணுற? ஆனால் நண்பர் படோடாபமாக சிறப்பாக அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஏற்கனவே 2011 நிலாபகரிப்பு வழக்குல சரி சென்றவர் தான் எனது நண்பர். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கேஸை பூரா முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பணம் கொடுத்து சிலது செட்டில் பண்ணிட்டாங்க. அவர் திரு நேரு அவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. இங்கே கூடுதலாக வேறு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருந்தது, இன்டர்வியூ மார்க் எல்லாத்தையும் பென்சிலில் போட்டிருக்காங்க. இதே போல் போக்குவரத்து கழகத்திலும் பென்சிலில் மார்க் போட்டது எல்லாத்தையும் அந்த இன்டர்வியூ போர்டு இருக்குன்னு வச்சுக்கேன். என் தலைமையில் ஒரு போர்டுனா நான் சீஃபு, கூட 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் ஒரு மார்க் போடுவேன், 2 மெம்பர்ஸும் 2 மார்க் போடுவாங்க. அந்த மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் போட்டு ஸ்கோர் போடுவாங்க. இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட் எடுத்த மார்க் என்னன்றது அந்த எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். சரியா? பர்மனெண்ட் ரெக்கார்டு அது. ஏன்னா எப்போ வேணால் கேஸ் போடுவாங்க, பர்மனெண்ட் ரெக்கார்டு. அதை எடுத்து அப்படியே தமிழ்நாடு தடயவியல் அறிவியல் துறைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அனுப்பிவிடுவார்கள். அப்போ அந்த தடயவியல் அறிவியல் சோதனையில் அந்த ஷீட்டை எக்ஸாமின் பண்ணும்போது சின்னதாக ஒரு கோடு கிழிச்சிருந்தா கூட தெரிஞ்சிடும். நீ பென்சிலில் எழுதியிருந்தாலோ, அடித்து திருத்திருந்தாலோ, ரப்பர் வச்சு அழிச்சிருந்தாலோ எல்லாமே தெரிய வந்துவிடும். பென்சில் மார்க்கிங்கை பென்சிலில் எழுதிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எக்ஸாமினேஷனில் தெரிஞ்சிடும். பென்சிலில் எழுதுறதுக்கு என்ன வேலை? ஒருவேளை கொண்டு வராங்கல்ல 10 ரூபாய், அந்த நம்பர் டேலி ஆகலன்னு வைங்களேன், மாற்றிக்கலாம்னு நினச்சாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சிக்கல் வந்துட போதுன்றதுக்காக, அதாவது இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு எவனுக்கு அப்பாயின்மெண்ட்டு, எவனோட துட்டு வந்திருக்குதுன்றதை பார்த்து தானே மார்க் போடுறது. மாட்டிக்குவாங்க. அப்புறம் எப்படி மனசை நிம்மதியாக பிறந்த நாள் கொண்டாடுறது? இது ஒரு இண்டிகேஷன், தெரியுதா? அது ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம். டாக்டர் தான் வெளியே வந்து பயம் இருக்குதா? ஆன் ரெக்கார்டுப்பா. இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம் வாங்குறதுன்றது பிடிக்கவே முடியாது, புரியுதா? இப்போது திருப்பத்தூர் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு 50 லட்ச ரூபா போட்டுட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை போடுறாரு மூர்த்தி. என்னங்க நீங்கள் இந்த இதுக்கு இவருக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு தான் அங்கே போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இது ரெக்கார்டடு ஊழல் இது. ஸோ நேரு திமுகவின் தலைமை நிலைய செயலாளர், ஒரு மூத்த தலைவர், ஒரு சிக்கல் வந்த உடனே பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்துகிறார் என்றால் தேர்தல் வேலைகள் எப்படி நடக்கும்? இத்தனைக்கும் பர்த்டே கொண்டாடுறதுல உங்களுடைய பொறுப்பு பெருசா இல்ல. மற்றவங்க பேனர் வச்சுட்டு போயிடுவாங்க, மற்றவங்க கொண்டாடிக்க போறாங்க. இப்போது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இப்படி நடக்கிறது என்றால் தேர்தல் வேலைகள் எப்படி நடக்கும்? ஒரு கட்சியோட தலைமை நிலைய செயலாளர் மிக மிக துணிச்சலானவர் என்று பெயர் எடுத்த அண்ணன் நேரு அவர்களுக்கே இவ்வளவு மனச்சுமை இருக்கிறது, மனக்கிலேசம் வருகிறது என்றால் பயந்தவங்கலாம் ஏன் திருப்பி திருப்பி திமுக தோகுதுன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? இதுதான் சார். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், அப்புறம் ஓபிஎஸ், செங்கோட்டையன் அவர்கள், இது 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு சமூகம், அதாவது தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் இவங்க ஆதரவு இருக்குது இவங்களுக்கு. அது இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. அருண் ராமோட மண்டே காலம் ஸ்டோரி போர்டில் எழுதியிருக்காரு. அருண் ராமோட வியூ படி சதி பாசே அப்படின்ட்டு அதை வர்ணிக்கிறார். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஆகிய 4 ஒன்றிணைந்திருக்கிறார்கள். சசிகலா, தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் மட்டும் இருந்தாலே முக்குளத்தோரோட வாக்குகளுக்கு ஆபத்து என்று ஒரு கருத்து நிலவியது. இப்போது கவுண்டர் வாக்குகளுக்கும் ஆபத்து என்ற துணியில் அது இருக்கிறது. இவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலாக இருப்பார்கள் என்ற கருத்தை ஒரு அருண்ராம் தெரிவித்திருக்கிறாரு. ஹிந்து குழுமத்தைச் சேர்ந்த மாலினி பார்த்தசாரதி அவர்களும் இது சின்ன விஷயமாக இதை எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். என்னுடைய கருத்து, நானும் இதை சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒரு அணியாக இந்த தொண்டர் மீட்பு குழு மாதிரி ஒரு அணி உருவாக்கி தென் தமிழகத்தில் கேண்டிடேட் போடுறாங்கன்னா நிச்சயமாக அது அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும். தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்கினா போதும், ரொம்ப அதிகம் வேணாம் நான் சொல்கிறது. 2000 ஓட்டு வாங்கினா போதும்.
அண்டு அந்த சமூக காரணங்களால் இந்த 2000 ஓட்டை எளிதாக அவர்களால் வாங்கிவிட முடியும். அண்டு தாவேக களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபோட்டோ ஃபினிஷாக பல தொகுதிகளோட முடிவு மாறும்போது அதிமுக தோற்று திமுக அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் இவங்களை யார் விட்டது? நான் இதைத்தான் சொல்கிறேன். இவங்க இப்படி தான் பேசுவாங்க, தனியாக நின்னா டேமேஜ் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் தாவேக கூட சென்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தாவேக தேர்தலை நோக்கி நெருங்கும் சமயத்தில் காங்கிரஸ் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இந்த 4 பேரும் சேர்ந்து உங்கள் அணிக்கு வர்றவங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாததுக்கு இவங்க பெட்டர். அப்படி உருவானது தானே மக்கள் நல கூட்டணி. ஸோ சேர்த்துப்பார் விஜயும் இப்போ இந்த குரூப்பும் சேரும்போது தென் தமிழகத்தில் அதிமுக வெற்றியை பதம் பார்த்துரும். நான் அதெல்லாம் மறுக்கலை. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யார் விட்டது? நீங்கள் எப்படி போய் தனியாக ஒரு அணி ஃபார்ம் பண்ணி நீங்கள் சின்னமே கொடுக்க மாட்டாங்க, வாங்கி போட்டு ஜெயிச்சிருவீங்களா? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் அறிவிச்சிருச்சு. இப்போ பீகாரில் 2 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமார் இந்த ஒருத்தருக்கும் 10,000 ரூபான்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவங்க போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொன்னால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட ஸ்கீமு, தப்பு இல்லை. எப்படிப்பா புரியுதா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் ஆர்ஜேடி நாங்கள் ஒரு 10,000 ரூபா தரோம், எங்கேருந்து தர்றது? அவன் கவர்மெண்ட் பணத்தில் தூக்கி கொடுக்குறான். ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் தேர்தலை நடத்துகிறது என்பதற்கு உதாரணமாக இதை சொல்கிறேன். இதில் இடி வேற இருக்கு. இடி தான் மெயின். இடி தான் இந்த தமிழக தேர்தலில் முக்கிய பங்கை வகிக்கப் போவது, கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கை வகிக்கப் போவது அமலாக்கத்துறை தான். நான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயன்றதை நேற்றே சொன்னேன். ரெட்டலை கேஸ் இருக்குது டிடிவிக்கு. இப்போ சொன்னார் அவர், ஆர்கே நகரை ஒட்டி கல்லை கட்டி கிணத்துல விழுந்தாலும் விழுவேன், பிஜேபி கூட சேர மாட்டேன், வயசு இருக்குது எனக்கு, அதிகபட்ச தண்டனை என்ன 7 வருஷம், வெளில வந்து திருப்பி அரசியல் பண்ணுவேன். அப்படி பேசிய தினகரன் அது காலம் மாற்றம் எல்லாரையும். அண்டு திருமதி சசிகலா அவர்கள் தளர்ந்த நிலையில் இருக்கிறார். அவருடைய தம்பி திரு திவாகரன் அவர்களை தவிர இன்னைக்கு அந்த குடும்பத்திலே இவருக்கு யாரும் ஆதரவு இல்லை. அவ்வளோ ஒன்று மணி இருந்த தினகரனும் சசிகலாவுமே பேசிக்கிறது இல்லை. இளவரசி கூட இல்லை, இளவரசி பசங்க கூட இல்லை, கணவரை இழந்துட்டாங்க. 60-70,000 கோடி வெளியில் இருக்குது. அரவுண்டு 70,000 crore ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்சு. குடியிருந்துக்கலாம், வீடு அவங்களது இல்லை. சென்னையில் மட்டும் பல இடங்களில் ப்ராப்பர்ட்டி அட்டாச்சு. வாங்கினவன் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். புரியுதா? எங்கேயாவது ஒரு இடத்துல தானே வச்சுருக்கணும், வீட்டில் அடிக்க வைக்க முடியாதுல துட்டை. இது மாதிரி வாங்கிட்டாமா கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவன் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. பவர் ஒன்று தான் அதெல்லாம் சரி செய்யும். எங்கே போவாங்க? இன்னொன்று, தேர்தலையும் அவங்க போட்டியிட முடியாது. மற்ற 3 பேராவது தேர்தலில் போட்டிடலாம். வாட் இஸ் ஆப்ஷன்? பன்னீர் பெரிய மாவீரர் அவர். ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் February 23 அறிவிக்கப்பட்ட போது ஊருக்கு முன்னாடி இவர் தான் கேண்டிடேட் போடுறாரு. இப்போ பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க, சார் இப்போ பிஜேபி கேண்டிடேட் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. வாபஸ் வாங்கிக்குவேன். நீ ஒரு கட்சி நடத்துறிய, அவங்க போட்டால் போட்டேன் என் கேண்டிடேட்டு, நான் போடுவேன் கேண்டிடேட், இது ஏன் கேண்டிடேட், நான் ஏன் வாபஸ் வாங்கணும்? இப்படி தானே பேசணும். வாபஸ் வாங்கிக்கோங்க. அவ்வளோ பெரிய வீரர் அவர். வேறு யார் இருக்காங்க? செங்கோட்டையன். அப்படியே உருண்டுக்கிட்டே சேலத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அங்கே நிற்பார். அவர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ இப்போது உழவி கொண்டு இருக்கிறது. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனது. யாரை வேணாலும் நம்பலாம், செங்கோட்டையன் நம்பக்கூடாது. எனக்கு இவ்வளோ மாவட்ட செயலாளர் ஆதரவு, அவ்வளோ பேர் ஆதரவு, இவ்வளோ பேர் ஆதரவு, மொதல் போய் அங்கே நிற்கிறாருங்க அவர். இதுதான் செங்கோட்டையன். நான் செங்கோட்டையன் அவர்களின் ஆளுமை பற்றி பேசிவிட்டேன். நான் திரு அருண்ராம் மற்றும் திரு மாலினி பார்த்தசாரதி ஆகியோரோட கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸோன்னு நினைக்கிறாங்க. அது எந்த ஃபோர்ஸையும் உருவாக பிஜேபி விடாது, அனுமதிக்காது. இது ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு. அதே போல் பாமக அணிகளையும் இணைத்து விடுவார்கள். அவங்களுக்கு அந்த 21 NDA அணி திருப்பி வேணும். 21ல் டிடிவி வாஸ் தி ஸ்பாயிலர். கரெக்டா? அமமுக நிறைய இடங்களை ஓட்டுக்களை பிரிச்சுது. அது சரி பண்ணால் போதாதா? இன்னைக்கு கூடுதல் அட்வான்டேஜ் ஆன்டி இன்கம்பன்சியோட 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்துச்சு அதிமுக. அதை ஒப்பிடும்போது ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி. இன்னொன்று, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றுமே இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி எப்படி மாத்திரன்றதுக்கு தான் டாமி உள்ளே வருகிறது. ஒருவர் தானே பிறந்தநாள் கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்தி இருக்கிறார். பிறந்த நாளே வேணாம், நான் பிறக்கலைன்ற லெவலுக்கு சொல்லுவாங்க. இப்போ பொங்கல் யாரும் கொண்டாட முடியாதா? வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் உச்சத்தில் இருக்கும் பொங்கல் சமயத்துலலாம். உங்களுக்கெல்லாம் போகியே இல்லைடா அதை மாதிரியா? போகி இருக்குது, அவங்கள தான் கொளுத்த போகிறாங்க. ஸோ அதனால் இவர்களோட கருத்து, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அதனால இவங்க எடப்பாடிக்கு சேலஞ்சாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சேலஞ்சு தான். தனியாக இருந்தால் தானே சேலஞ்சு. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவர் அருண்ராம் கூட இது பிஜேபியோட கேம்ன்றது மாதிரி எழுதியிருக்காரு. திஸ் வாஸ் நெவர் அ பிஜேபி கேம். பிஜேபி கேமாக இருந்துச்சுன்னா இவர் இந்த கெடு விதித்த பிறகு, டெல்லி சென்ற பிறகு அமித்ஷா இவரை சந்தித்திருக்க வேண்டும். அதுலேயே அவர் குறிப்பிட்டிருக்காரு சார். அதை இவர் சந்திச்சதா போட்டிருக்காரு, சந்திக்கல எனக்கு தெரியும். ஹரித்வார் போனார்னு போட்டிருக்காருல்ல, நிதியமைச்சரை தான் சந்திக்கிறாரு. அப்போ பிஜேபி என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். பேசாதீங்க, அமைதியாக இருக்குன்னாங்க. நான் அப்போவே சொன்னேன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில்.
அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு பேச அமைதியாக இருங்க, நாங்கள் பேசாமல் இருங்க. கூட்டணி பேச்சுவார்த்தப்பயே உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு வேறு சொல்லிட்டோம். சொன்னாரா? அது அவங்களோட இன்டர்னல் பிரச்சனைன்னு சொன்னாரா? அதை இவர் குறிப்பிட்டிருக்காரு சார். அப்போ எப்படி உதவி செய்வாங்க? அப்போ அவர் பன்னீரை விட இன்னைக்கு இந்த பன்னீர், தினகரன் அண்டு செங்கோட்டையன், இவங்க 3 பேரில் யார் பிஜேபிக்கு விசுவாசன்றதுல தானே போட்டி இருக்குது. அப்போ அவங்களுக்காக அவங்க எடப்பாடி கிட்ட பேசக்கூடாதா? பிஜேபி ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா? அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் இந்த ஆள் பிச்சுக்கிட்டு போயிடுவார். நான் தோத்தாலும் பரவாயில்ல, அவங்கள சேர்க்க மாட்டேன்றது தான் அவரோட நிலைப்பாடு இல்லையா? ஸோ அது தொடவே இல்லை. அதை அதிகபட்சம் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த பாருங்கள் பாஸ், உங்ககிட்ட அவங்கள அனுப்பல, ஒரு 2 சீட்டு கூட கொடுங்க, தாமரை சின்னத்தில் நிற்க வச்சிடறோம், அவ்வளோ தான். ஸோ பீகார் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே என்னமா சத்தம் அப்படின்னு பிஜேபி திரும்பி பார்க்குமா? எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் பேசிட்டு போங்க பாஸ், விடுங்க, கற்றுங்க, விடுங்க, பார்த்துங்க. களை கட்டுகிறது, அதிமுகவில் மீண்டும் சண்டை. தலையிடவே மாட்டாங்க. பேசுங்க, என்ன பேசுங்க பேசுங்க. அண்ணாமலை அவங்க கட்சி, அதனால் அவரை மட்டும் கூப்பிட்டு, தம்பி கொஞ்சம் இன்னொரு கட்சி பேசிட்டு போங்க, நாங்கள் இப்போ அங்கே பிஸியாக இருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் அ சேலஞ்ச். இது எடப்பாடிக்கும் தெரியும், பேசிட்டும் விடு. இப்போது ஒருவேளை பிஜேபி பின்னாடி இருக்குதுன்றதோ, இல்லை இவங்க போய் தனியாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக கேண்டிடேட் போடுவாங்கன்றது எடப்பாடிக்கு தெரியாதா? அப்போ பசுமொன்றில் போய் ஒரு எல்லாரும் இவங்க 4 பேரும் ஒன்றாக இருப்பதை பார்த்து எடப்பாடி அஞ்சத்தானே வேண்டும். அஞ்சாதே என்று பிஜேபி சொன்னதால் தான் அவர் அஞ்சவில்லை. நல்ல ரேப்போல இருக்காங்க, சரியா? அவர் வச்சுக்கிட்டு நீ சொன்னது மாதிரி அது இன்டர்னல் பிரச்சனைன்ட்டு அவரை வச்சுக்கிட்டு தானே ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டார். அப்புறம் யார் வந்து இவங்களை தூண்டி விட போகிறது? ஒரு வாட்டி டிடிவியை வெளியில் விட்டதுனால கூட்டணியே உடையிற அளவுக்கு போச்சு. திருப்பி அந்த தவறை செஞ்சு திருப்பியும் திராவிட மாடல் வந்து விட்டது என்றால் 29 இவர்கள் கதி என்ன? எடப்பாடி போயான்றுவார். அதோட படித்து சொன்னவங்களை கட்டுப்படுத்துன்னு வேறு அவங்களை தோக விட்டுட்டு போ. ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டார் பிஜேபி துணையும் இல்லாமல். ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன், 234 எடப்பாடி ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிப்பாரா? அது போதாத கட்சி நடத்துறதுக்கு? அவரும் ஆட்சிக்கு வரணும். அதுக்கு பிஜேபி உதவி செஞ்சாதான் 29 வாழ்க்கை. இதான் ஈக்குவேஷன், இதான் ஃபவுண்டேஷன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாமே தெளிவாயிடும்ன்ற. நம்ம தலைப்பு செய்தி வேணுன்றதுக்காக செங்கோட்டையன் சவால் தாங்குவாரா எடப்பாடி? இப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம், பட் தட் இஸ் நாட் தி ரியாலிட்டி. இது ஒரு விஷயமே கிடையாது. நவம்பர் 14க்கு பிறகு பாருங்கள், தமிழ்நாட்டில் பல அதிரடியான சம்பவங்கள் காத்திருக்கின்றன. சரிங்க சார், உங்கள் தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.